ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஹாப்பி நியூ இயர் தெரிவித்துக்கொண்டு இந்த நாளிலே புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் பெரிய தயவுனாலும் பெரிய இரக்கத்தினாலும் ஆண்டவர் கடந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், கூட இருந்தார். ஒரு தாயைப் போல தேற்றினார், தகப்பனைப் போல சுமந்தார், நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு ஏற்ற இடத்துல உதவிகளை செய்தார், நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி கொடுத்தார், ஊழியத்தில் வெற்றி சிறக்க உதவி செய்தார், அநேகரை நீதிக்குட்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நம் ஜீவனோட நிற்க ஆண்டவர் நாம் கொடுத்த பெரிய இந்த இரக்கத்தை எண்ணி பார்த்து நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மளை நிற்க வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை நடக்க வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை ஏங்க வைத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய செயல், எல்லாமே அவருடைய கருத்தின் கிரியையாக இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு மகிமை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் செய்ததை பார்க்கிலும் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களே, மகிமையான காரியங்களே, வல்லமையான காரியங்களே, அதிசயமான காரியங்களே, இதுவரையிலும் கண்டிராத பெரிய ஒரு மாற்றத்தை 2026 நமக்கு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோட வார்த்தையை நம்ம கேளுங்க. ஊழியத்தில் வெற்றி சிறக்க பண்ணுவார், தொழிலில் மேன்மேடை செய்வார், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மந்த நிலைமைகள் மாறி கர்த்தர் மேலே முன்னேற்றத்திற்கு கொண்டு வர கர்த்தர் இயேசு கிருபை செய்வாராக என்று சொல்லி உங்களுக்கு சுக பலன், ஆரோக்கியம், சகல நன்மையும் அனுக்கிரகமும் உங்கள் வாழ்க்கையில் பெருக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் என்று சொல்லி உங்களை இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் மேலே தமது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் மேலே சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. ஆவலோடு அந்த வருஷத்தை தொடங்கியிருக்கிறீங்க. உங்கள் ஆவல் முற்றிலுமாக கர்த்தர் தீர்த்து வச்சு முடிவில், இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவர் செய்த பெரிய நன்மைகளை எண்ணி பார்த்து மனதார நீங்கள் துதிக்க போகிறீங்க, மனதார கர்த்தரை உயர்த்த போகிறீங்க. கர்த்தரை முன்வைத்து ஓடுங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வாருங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிக்க அவர் போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த நாளிலே இந்த ஊழியத்திற்காக மற்ற காரியங்களுக்காக தேவ சம்பத்தில் தரித்திருந்த போது, காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தையே, கர்த்தர் கொடுத்த வசனத்தை உங்கள் முன் சில நிமிடங்கள் வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2026ஆம் ஆண்டோடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பரிச்சயமான, தெரிந்த, அறிந்த நல்ல ஒரு வசனம். யாரை கேட்டாலும் இந்த வசனத்தை சொல்லிட முடியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று இங்கு சொல்லப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி என்று சொல்லும்போது புதிய மொழிபெயர்ப்பில் விதமாய் சொல்லப்பட்டிருக்குது. எருசலேமே, சீயோனே, எழும்பு என்று சொல்லி வார்த்தைகள் வருது. இப்போ எருசலேம், சீயோன் என்றால் கர்த்தருடைய சபை. கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை தான் சீயோன் அல்லது எருசலேம். அப்போ தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த அதிகாரம் எங்கே ஆரம்பிக்குது என்றால், அன்றைக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருடம் சிறைப்பட்டு போய் திரும்பி வந்து அவங்க ஒரு செட்டில் ஆகிற அந்த காலகட்டத்தில், ஒரு மன ரிமியமாக இருக்கிற அந்த நேரத்தில் நீ அமைதியாக இருக்கக்கூடாது. உன் மீட்பர் உன் கூட இருக்கிறார், நான் உன்னை ரட்சித்தேன், உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தேன் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நீ எழும்பு என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வார்த்தையை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எழும்பி பிரகாசி என்று ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. எழும்பணும். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, நம்ம எப்படி எழும்ப வேண்டும்? எழும்புவது என்பது தானாகத்தான் எழும்ப வேண்டும். மற்றவங்க எழுப்பி விடுவதல்ல, தேவன் நம்மை எழுப்பி விடுவதல்ல. நாம்
நம்முடைய காரியத்தை விட்டு, உலக காரியத்தை விட்டு, உலக சிநேகங்களை விட்டு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற என்கிற எண்ணத்தோட நான் கிறிஸ்துவுக்காக இந்த 2026ஆம் ஆண்டிலே எதையாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், துடிப்பு உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை, தேவ ஆண்டு, இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு பிரகாசிப்பிக்கிற ஆண்டு என்று ஆண்டோட நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆண்டு நன்மைகளின் ஆண்டு, இந்த ஆண்டு இரக்கங்களின் ஆண்டு, இந்த ஆண்டு தயவு பெறுகிற ஆண்டு, இந்த ஆண்டு இதுவரையிலும் நீங்க பெற்றிராத ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு வருடமாக காணப்பட போகிறது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இரக்கத்தின் தயவை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற கர்த்தருடைய சபையே நீ எழும்பு என்று கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ எழும்பினா போதும், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன்னை ரட்சிக்கும்படியாக உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை ரட்சிப்பதற்கு அவர் விட்டு விலகவே மாட்டார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் விதமாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அன்று நாம் மையப்படுவதாக. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். 1ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு ஸ்தோத்திரம் 2வது வசனம். 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். யோசுவா எழுதின புஸ்தகம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று கர்த்தர் யோசுவாவை பார்த்து பேசுகிறார். தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்க, தேவன் கொடுக்கிற நன்மையை அனுபவிக்க, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பரலோக பாக்கியத்தை சுதந்திரத்து கொள்ள கர்த்தருடைய ஜனமே நீ எழ வேண்டும், எழ வேண்டும். இந்த இடம் ஒரு மன சோர்வான ஒரு இடம் என்றால் 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகப்பனை போல, உற்ற ஒரு கூட்டாளியை போல அவங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறபடி நடத்தி வந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய கரத்திலிருந்து கர்த்தர் பலவித அற்புதங்களை செய்தார், பலத்த நன்மைகளை அவர் கரத்திலிருந்து செய்தார். அப்போ அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் இல்லை. ஆனால் இப்போ யார் இருக்கிறது என்றால், அவ்வளோ பெரிய தேவ மனிதனும் கூட இருந்த யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிறாங்க. அதனால தான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் என்று எழுதப்பட்டதுங்க. நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து, சபை இந்த வருடம் எழும்ப வேண்டும். பாஸ்ட் மாத்திரம் எழும்பினா போதாது, பாஸ்ட் மாத்திரம் எழுந்து ஜெபித்தால் போதாது. முழு விசுவாசிகள், கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்கிற, கர்த்தர் நாமத்தை ஆராதிக்கிற, ஞாயிற்றுக்கிழமை ஓடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்காக நீங்கள் எழும்பும்போது உங்களை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இங்கு ஒரு சோர்வு, கடந்த வருடத்தில் உங்களுக்கு சோர்வு இருந்திருக்கலாம். பிரச்சனையே அப்படியே நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்திருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிறார், நீயும் உன் ஜனங்கள் எல்லாரும் எழுங்க, நீயும் கர்த்தர் கொடுக்கிற மந்தையும் எழுங்கள், நீயும் குடும்பமும் கர்த்தருக்காக எழுங்கள். எழுந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், கடந்து போய் யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசம், கர்த்தர் கொடுக்கும் தேசம், கர்த்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்துக்கிற நன்மையை, கர்த்தர் கொடுத்துக்கிற விடுதலையை தேவ பிள்ளைகளே சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுவரையிலும் கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம், கர்த்தர் கொடுத்த நன்மையை பெறாமல் இருந்திருக்கலாம், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். இந்த வருடத்தில் தேவ சமூகத்திலிருந்து நீ எழும்புவையானால் கர்த்தர் சொன்ன சகல காரியத்தையும் உன்னை கொண்டு அவர் செய்ய போதுமான நல்ல தகப்பனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நீ எழ வேண்டும். தூசியை உதறிவிட்டு எழு என்று எழுதப்பட்டிருக்குது, மரித்தவரிட்டு எழு என்று எழுத சொல்லப்பட்டிருக்குது.
சற்று சிந்திங்க. பாவ வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அக்கிரம வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அநியாயமான வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். துறைத்தனம் பண்ணின வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அவைகளை விட்டு நீ எழுந்திருக்கும் போது இயேசு உன்னை பிரகாசிப்பிக்கிற நல்ல தெய்வமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று எழுதப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில நன்மை தொடர வேண்டுமா? கிருபை தொடர வேண்டுமா? இரக்கங்கள் தொடர வேண்டுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த இடத்துல எழுந்து நில். வேதம் சொல்லுகிறது, பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். நீ நிற்கிற ஒரு தேவ பிள்ளை, நீ நின்று அவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு தேவ பிள்ளை. நீ சும்மா இருக்காத, நீ எழு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உனக்கு ஒரு தேசம் இருக்கிறது, உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது, உனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே எழுவாயா? தீர்மானம் எடுங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பேன், வேதத்தை பலமுறை வாசிப்பேன். ஏதோ பேருக்காக இல்லாமல் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோட, கண்ணோக்கத்தோட, அவர் நான் செய்ய வேண்டியதை அவர் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் இந்த நாளில் சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? அப்படி ஒப்பு கொடுக்குற வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை, பெரும் தாக்கத்தை அருள்நாதர் இயேசு இந்த வருடத்தில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், நீயும் உன் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானுக்கு அப்புறத்திலே நான் கொடுத்த தேசத்திற்கு போங்க. கர்த்தர் கொடுக்கிற தேசத்திற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துக்கு, கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த நகரத்திற்கு நீ போக வேண்டும் என்றால் நீ எழு. எதை விட்டு எழு? தூசியை உதறி விட்டு எழு, மரித்தவரிட்டு எழு. உன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து எழுந்து வா, உன்னுடைய அவல் நம்பிக்கையிலிருந்து எழுந்து வா, உன்னுடைய அவிசுவாசத்திலிருந்து எழுந்து வா. அப்போ கிறிஸ்துவனை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை, அவருடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். கர்த்தருடைய மகிமையாய் கர்த்தருடைய பார்க்கிறார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திக்க அருள்நாதர் இயேசு கொடுத்த பெரிய கிருபை இரக்கத்தை எண்ணி பார்த்து மனதார என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு இந்த வருஷத்தில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகுது. கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமையை ஏகமாய் கண்டார்களாம். ஏகமாய் காண்பீங்க. கர்த்தர் பெரிய காலையில் செய்வார். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை செய்ய நான் விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே உங்கள் முகத்தை இந்த காலை நேரத்தில் பார்க்குறோம். இந்த நேரத்தில் உங்கள் முகத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நடுவிலே அசைவாடுவீராக, கர்த்தர் நடுவிலே இறங்குவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலுள்ள பின்மாற்றங்கள் விலகட்டும், துறைதனங்கள் விலகட்டும், அக்கிரமங்கள் விலகட்டும். அவைகளை விட்டு எழுந்திருந்து உங்கள் முகத்தை பார்க்க ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் இந்த ஆண்டு எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மிடத்திலிருந்து நாங்கள் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட நிறைவாக இருப்பதாக. ஆமென். Thank you.